இன்னைக்கு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹெல்தியானும் கலர்ஃபுல்லானும் இருக்கிற ரெயின்போ இடியாப்ப கப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: இடியாப்ப மாவு 2 கப், உப்பு, சூடான தண்ணீர், ஆரஞ்சு நிறம் காரட் பியூரி, பச்சை நிறம் பசலைக்கீரை பியூரி, ஊதா நிறம் பீட்ரூட் பியூரி, மஞ்சள் நிறம் மஞ்சள் பூசணி, தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, பால் அல்லது தேங்காய் பால். முதலில் ஒரு பாத்திரத்தில் இடியாப்ப மாவு எடுத்துக்கொள்கிறோம். அதில் சிறிது உப்பு சேர்த்து கலந்து விடுகிறோம். சூடான தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மென்மையான மாவாக பிசைந்து எடுக்க வேண்டும். இப்போ இந்த மாவை 4 சம பாகங்களாக பிரித்து கொள்கிறோம். ஒரு பாகத்தில் காரட் பியூரி சேர்த்து ஆரஞ்சு நிற மாவு, இன்னொரு பாகத்தில் பீட்ரூட் பியூரி சேர்த்து ஊதா நிற மாவு, மூன்றாவது பாகத்தில் பசலைக்கீரை பியூரி சேர்த்து பச்சை நிற மாவு, நான்காவது பாகத்தை வெள்ளை மாவாகவே வைத்துக்கொள்ளலாம். இடியாப்பம் பிரஸில் ஒரு நிற மாவு போட்டு கப்புக்குள் சுற்றி சுற்றி பிழிய வேண்டும். அடுத்த நிற மாவை போட்டு லேயர் இடியாப்பம் கப்புகளை ஸ்டீமரில் வைத்து 8 முதல் 10 நிமிடம் வரை ஆவியில் வேக வைக்க வேண்டும். நன்றாக வேகியதும் மென்மையான ரெயின்போ இடியாப்பம் கப்ஸ் தயார். மேலே தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை தூவி சிறிது பால் ஊற்றி கொடுத்தா குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ரெயின்போ இடியாப்ப கப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.